ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரியவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கும் ஒரு பெரிய நாள், புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த பலத்தில், தன்னுடைய மூலாதாரத்தில், அவருக்கு இருக்கிற அறிவில் அவர் வாழாமல் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுவார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவர் செய்வார். தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். ஜீசஸ் sought the help and power of his heavenly father through prayer. ஜெபத்தின் மூலமாக பரலோக பிதாவினிடத்திலிருந்து வல்லமையும் உதவியும் இயேசு பெற்றுக்கொண்டார். அப்படிதான் இயேசு ஜெபிக்கும்படிக்கு 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது 3 சீஷர்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாட்களில் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து அவர் மரிக்க போகிறார். 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப போகிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த சீஷர்களுக்கு வரப்போகிற சோதனை என்ன என்று இயேசு அறிந்திருந்தார். ஒரு சிலர் மறுதளிப்பாங்க, ஒரு சிலர் காட்டி கொடுப்பாங்க, ஒரு சிலர் அவரை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் சீஷர்களுக்கு வரப்போகிற சோதனை என்று இயேசு அறிந்திருந்தார். ஆகவே இவர்கள் ஜெபம் பண்ணும்படிக்கு இயேசு உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு போனார். ஆனால் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆகவே இயேசு சொல்கிறார், விழித்திருங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா நாளை தினத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய வல்லமையினால் அதை எதிர்கொள்ளாமல் பரலோகத்தின் பிதாவுடைய பலத்தினால, உதவியினால, அந்த வல்லமையினால எதிர்கொள்ளும்படிக்கு தான் ஜெபிக்க சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பலன் இருந்தால் தான் இருதயத்தினுடைய வாஞ்சையும் ஆசையும் விசுவாசத்தையும் செயல்படுத்த முடியும். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்றார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சமோ பலவீனமானது. அப்போ மாம்சம் என்பது நம்முடைய எண்ணங்கள், முயற்சிகள், நம்முடைய சரீர பலன், இதெல்லாம் தான். இது பலவீனமானது. நாளைக்கு வரப்போகிற சோதனைகளை எதிர்கொள்வதற்கு இந்த பலன் போதாது. உள்ளே இருக்கிற மனிதனுடைய, ஆவி மனிதனுடைய பலன் தான் நம்மளுக்கு தேவை. அது எப்படி கிடைக்கும்னா தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய உதவியை, பலனை நம்மளுக்கு தருகிறார். அப்போ சோதனை வரும்பொழுது மாம்ச பலத்தில் நம்ம தோற்று போயிடுவோம், ஆனால் தேவ பலத்தில் நம்ம தோற்று போக மாட்டோம். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகிறது, என்ன சோதனை வரப்போகிறது என்பதை விழித்திருந்து பார்த்து இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தேவன் உங்களை பலத்தினால் நிரப்புவார். அந்த பலத்தில் தான் இயேசு செயல்பட்டார் அப்படின்றத அவர் சீஷர்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கு நமக்கும் அதுதான் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், அவைகளை நாளைக்கு நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மாம்ச பலத்தில், நம்முடைய சுய பலத்தினால முடியாது. தேவ பலத்தினால தான் எதிர்கொள்ள முடியும். அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விழித்திருந்து, அவேராக இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஸோ ஜீசஸ் சேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே. இயேசு சொல்லுகிறார், விழித்திருந்து விண்ணப்பம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. இன்றைக்கும் நமக்கு அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விழித்திருக்க வேண்டும், நம்ம அவேராக இருக்க வேண்டும். என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் அறிந்து நாளைக்கு என்ன சோதனை நம்மளுக்கு வரும், நேரிடும் அப்படின்றத புரிந்து கொண்டு இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்மளுக்கு பலன் உண்டு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜெபத்தினால், ஜெயத்தினால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். விழித்திருந்து விண்ணப்பம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். தேவன் சோதனைகளை ஜெயிக்கும்படிக்கு தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்புவார். God bless you all.